மேட்டூர் அணைக்கு நீர்வரத்து வினாடிக்கு 69,117 அடியாக உள்ள நிலையில் அணையின் நீர்மட்டம் 84 அடியை தாண்டியது. கர்நாடகாவில் உள்ள KRS அணையில் இருந்து நேற்று 50,000 கனஅடி வெளியேற்றப்பட்ட நிலையில் தற்போது 43,000 கனஅடியாக குறைந்துள்ளது. அதே நேரத்தில் கபினி அணையில் இருந்து தண்ணீர் வெளியேற்றம் வினாடிக்கு 13,000 கனஅடியாக உயர்ந்துள்ளது. இரு அணைகளில் இருந்து மட்டும் 56,000 கனஅடி நீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. தமிழக எல்லையான பிலிகுண்டுலுவில் நேற்று மாலை வினாடிக்கு 75,000 கனஅடியாக இருந்த நீர்வரத்து தற்போது வினாடிக்கு 70,000 கனஅடியாக குறைந்துள்ளது. ஒகேனக்கலில் பாறைகளை மூழ்கடித்தபடி தண்ணீர் செல்கிறது. இதனால் சுற்றுலா பயணிகளின் பாதுகாப்பு கருதி பரிசல் இயக்கவும் அருவி மற்றும் ஆற்றுப்பகுதிகளில் குளிக்கவும் விதிக்கப்பட்டுள்ள தடை 8வது நாளாக நீடிக்கிறது. இந்த நிலையில் மேட்டூர் அணைக்கு வரும் நீரின் அளவு வினாடிக்கு 69,117 கனஅடியாக உள்ளது. அணையில் இருந்து குடிநீர் தேவைக்காக வினாடிக்கு 1000 கனஅடி நீர் திறக்கப்படுகிறது. மேட்டூர் அணை நீர்மட்டம் 84 அடியை தாண்டியது. மேட்டூர் அணை நீர்மட்டம் வேகமாக நிரம்பி வருவதால் பாசன ஆறுகள் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும் என்று தமிழ்நாடு அரசிற்கு டெல்டா பாசன விவசாயிகள் கோரிக்கை விடுத்துள்ளனர். தண்ணி என்பது கூடுதலாக வந்துகிட்டு இருக்கு. ஆனால் டெல்டா மாவட்டங்களில் போதுமான குளங்கள், ஏரிகள், வாய்க்கால்கள், வடிகால் வாய்க்கால்கள் தூர்வாரப்படாமல் இருக்கிறது. உடனடியாக தமிழக முதல்வர் தண்ணியை காலத்தோடு திறந்து விடுவது, தூர்வாரும் பணியை கூடுதலாக செய்வதற்கான நடவடிக்கையை மேற்கொள்வது, விவசாய தொழிலாளர்கள் அடங்கிய அரசு அதிகாரிகள் கொண்ட குழுவை அமைத்து அங்கங்கே இருக்கக்கூடிய பகுதியில் இருக்கக்கூடிய வடிகால் வாய்க்கால்களை தூர்வார வேண்டும். மேட்டூர் அணையின் நீர்வரத்தை கண்காணித்து டெல்டா மாவட்டங்களில் உள்ள ஏரி குளங்களில் நீரை நிரப்பிடவும் சம்பா சாகுபடிக்கு தண்ணீரை திறந்துவிடவும் விவசாயிகள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.